Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இரும்பு சத்து நார் சத்துலாம் நிறைஞ்ச ஒரு சூப்பரான ஹெல்த்தி ஃபுட்டு. இதுக்கு எந்த சைட் டிஷ்மே வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். இது செய்கிறதுக்கு 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு நான் இங்கே சம்பா புட்டு பொடி எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ராகி மாவு இல்லை எப்பவும் பயன்படுத்துகிற மாதிரி வெள்ளை அரிசியில் உள்ள புட்டு பொடி, அரிசி மாவு கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துருக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். உப்பும் நல்லா அந்த புட்டு பொடியோடு சேர்ந்து வர மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதில் தண்ணி சேர்க்கணும். தண்ணி ஒரேடியாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்தெடுக்கணும். நான் இங்கே சேர்த்துருக்கிற தண்ணி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி தான். எனக்கு ஒரு 3/4 கப் போல் தண்ணி தேவைப்பட்டது. நமக்கு மாவு புட்டு மாவு பதத்துக்கு இருக்கணும். இந்த மாதிரி பிடிச்சா பிடிப்படணும், உடைச்சா ஈஸியாக ஓடப்படணும். இது போல் தேவைக்கு தண்ணி சேர்த்து கலந்தெடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இந்த டைமில் இதுக்கு சேர்க்கக்கூடிய மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நாங்கள் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம்லாம் ரொம்ப வதங்க வேண்டாம், இந்த மாதிரி சாஃப்டாகி வரதுறையும் வதக்கி எடுத்தால் போதும். அடுத்ததாக இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் வேண்டான்னா பச்சை மிளகா கூட உங்கள் காரத்துக்கு தக்கன பொடியாக நறுக்கிட்டு நம்ம வெங்காயம் வதக்கி எடுத்தோம்ல அந்த டைமில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. தேங்காய்லாம் ரொம்ப வதங்கி வர வேண்டாம், நல்லா சூடாகி வந்தாலே போதும். இது போல் தேங்காய் வதங்கி வந்தால் போதும். இப்போ இதில் 1/2 கப் போல் துருவின கேரட் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கைப்பிடி போல் முருங்கை இலையும் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்பலாம் வதக்கி எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கையெல்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்து எடுத்தாலே போதும். இது போல் ரெடியாகி வந்ததும் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே புட்டுப்பொடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அது இப்போ கொஞ்சம் கூட நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம்ல, அது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கையை வச்சே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நமக்கு தண்ணியோட அளவெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். நமக்கு வதக்கி எடுத்துருக்குறோம்ல, அதுலேயே கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது போல் பிடிச்சா பிடிப்படணும், இந்த புட்டு மாவு பதத்துக்கு நமக்கு இருக்கணும். நான் இங்கே இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் எண்ணெய் தடவிட்டு கீழே உள்ள லேயரில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த புட்டு மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது, நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தாலே போதும். இது போல் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பவுலில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இட்லி பிளேட்டில், ஸ்டீமர் பிளேட்டில் கூட மொத்தமாக போட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இங்கே இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மேலே ஒரு ஸ்டாண்டு போட்டு இட்லி பிளேட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் இந்த கிண்ணத்தை வைக்கணும். இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். மீதி இருந்ததை இந்த மாதிரி புட்டுக்குழல்லையுமே நிறச்சிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். புட்டுக்குழலில் வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும். நம்ம கிண்ணத்தில் வச்சுருந்தோம்ல, அது நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் இங்கே வெளியே எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கமத்திட்டோம்னாலே நமக்கு ஈஸியாக டீமோல்ட் ஆகி வந்துடும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த விதமான சைடிஷ்மே வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போது ஒரே மாதிரி அரிசியில் பண்ண ரெசிபியே செய்யாமல் இது போலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்ம இதில் முருங்கைக்கீரைலாம் சேர்த்து செஞ்சுருக்குறோம், இன்னுமே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். புட்டுக்குழலில் வச்சதுமே நமக்கு ரெடியாகி வந்துட்டு நல்ல சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.